ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் அவங்க ரத்னாவை அழைச்சிட்டு ரிசப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு குடும்பத்தோடு அவங்க வராங்க. அப்போ வெங்கடேஷ் ஆட்டோவில் இறங்குறாங்க. அப்போ வெங்கடேஷ்கிட்ட பார்த்ததுமே பரணியோட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நாங்கள் எல்லாருமே அங்கே தான் வரதுக்காக கிளம்புறோம். அப்படிங்கும்போது எதுக்காக எல்லோரும் அங்கே வாரீங்க அப்படின்னு வெங்கடேஷ் கோவத்தோட கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் ஆரம்பிக்க போதில்ல, அதனால தான் நாங்கள் எல்லாருமே வாரோம். அப்படிங்கும்போது ரிசப்ஷன்லாம் நிறுத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ கேட்குறாங்க, எதுக்கு மாப்பிள்ள நீங்கள் ரிசப்ஷனை நிறுத்துனீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இவளே இங்கே வந்துட்டா நான் ரிசப்ஷனை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள நீங்கள் கோவிச்சிட்டீங்களா, அதனால தான் ரத்னாவை அழைச்சிட்டு நாங்கள் எல்லாருமே வரோம், நீங்கள் கோவிச்சிக்காதீங்க மாப்பிள்ள, இப்போ கூட டைம் ஆகலை, ரிசப்ஷன் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பரணியோட அம்மாவும் சண்முகம் சொல்லும் போது, இன்னும் இந்த ரிசப்ஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் ரொம்பவே கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரத்னா சொல்கிறாங்க, என்னங்க ஏங்க இந்த மாதிரி கோவிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் அம்மாவுக்கு விளக்கு போடணும்னு சொல்லி தான் வந்தேன், ரிசப்ஷனுக்கு தான் டைம் ஆகலைல்ல, சொல்ல போனால் நான் உங்கள் மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் இல்லாமல் செத்தா போயிட்டு நீ என் மாமா கிட்ட சொல்றதுக்கு அப்படிங்கும்போது, வேணா கேட்டு பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன், ஆனால் உங்கள் மாமா தான் சொன்னார் நான் வெங்கடேஷ் கிட்ட சொல்லிக்கிட்டுதேன், நீ போயிட்டு வான்னு சொன்னார், வேணா அவர்கிட்டே கேட்டு பாருங்க அப்படின்னு ரத்னாவும் உங்கள் தங்கச்சி சொல்லவும், உடனே அவங்க வெங்கடேஷ் அவங்க மாமாவை பார்க்குறாங்க. அப்போ அவங்க மாமா சொல்கிறாங்க, என்னம்மா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கிற, நீ எப்போ என்ன பார்த்த, நீ எப்போ என்கிட்ட சொன்ன, என்ன இப்படி அபாண்டமாக பொய் சொல்கிற, நான் உன்னை பார்க்கவே இல்லை, நீ என்கிட்ட சொல்லிட்டும் போகலை, இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரத்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வெங்கடேஷ்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், நீ போயிட்டு சீக்கிரம் வான்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டீங்களா, இப்போ என்னென்ன இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ரத்னாவும் உங்கள் தங்கச்சி சொல்கிறாங்க. அப்போ வெங்கடேஷோட மாமா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்படி சொல்லியிருந்தா தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்போம்ல அப்படிங்கவும், அப்போ வெங்கடேஷும் உங்கள் மாமா சொல்கிறதா கேட்குறாங்க. அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க, நான் உன்னை போக வேண்டாதானே சொன்னேன், அதை மீறி நீ வந்திருக்கிறேல, அப்போ உனக்கு எவ்வளோ திமிரும் தைரியம் இருக்கணும், என்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லி ஒரே நோக்கத்தோட தானே நீ வந்திருக்கிற, உனக்காக நான் எவ்வளவோ நான் விட்டு கொடுத்து நான் இருக்கிறோம்ல, ஆனால் எனக்காக இந்த ஒன்றை மட்டும் நீ விட்டு கொடுத்துருக்க கூடாதா என்ன, சொல்ல போனால் கல்யாணத்தை கூட நம்ம சிம்பிளாக தானே நடத்தணும், எல்லாமே உனக்காக தானே, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன், அதுவும் எதுக்கு உனக்காக தானே, ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்த எனக்காக உன்னால் விட்டு கொடுக்க முடியல, இந்த ஊர் ஜனங்க முன்னாடியும் என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்னு எனக்கு தான் தெரியும், என்னையும் என் பெற்றவங்களே இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் கோவத்தோட பேசிட்டு இருக்கவும், அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, சரி மாப்பிள்ள நீங்கள் போனது போகட்டும், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ரிசப்ஷனுக்கு தான் டைம் ஆகலைல, இப்போ கூட நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கும்போது, ரிசப்ஷனை நிறுத்தி எங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையுமே நான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன், இப்போ யாருக்காக இந்த ரிசப்ஷன் நடத்தணும், ரிசப்ஷனும் வேண்டாம் இந்த கல்யாணமும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பரணி அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. அப்போ பரணி சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க, ரத்னாமலை தான் தப்பு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அதுக்காக இந்த சின்ன விஷயத்த பெருசாகிக்கிறாதீங்க, சொல்கிறத கேளுங்க, நீங்கள் ரத்னாவை அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது, ரத்னாவை நான் அழைச்சிட்டு போகிறதா, அவளை அங்கே விட்டுட்டு போக போகிறோம்னு எனக்கு ரத்னா தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ரத்னா சொல்கிறாங்க, என்ன வெங்கடேஷ் காதலிக்கிற வரைக்கும் என்னை விட சுற்றி சுற்றி நீ காதலிச்ச, நான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்ப, ஆனால் ஒரு நிமிஷத்தில் என்னை வேண்டான்னு சொல்லிட்டே அப்படிங்கும்போது, இப்போமாவது புரியுதா, காதலிக்கும் போதும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் உனக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுதுல்ல, ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறமா அப்பமாவது என் பேச்சை நீ கொஞ்சமாவது கேட்டிருக்கணும், நீ அது கூட கேட்கல, இன்னும் போல உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, கூடிய சீக்கிரத்தில் உன்னை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சண்முகம் பார்க்குறாங்க. பரணி சொல்கிறாங்க, என்ன சண்முகம் நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, எப்படியாவது நீ வெங்கடேஷை சமாதானப்படுத்த அப்படிங்கும்போது, அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்ச கையோட ரத்னா விட்டு பிரிய போகிறேன்னு சொல்கிறீங்க, ஏற்கனவே எங்கள் அம்மா இழந்து நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ ரத்னாவே நீங்கள் இந்த மாதிரிக்கு நிலமையில நீங்கள் விட்டுட்டு போகலாமா, எங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது, உங்கள் காலில் விட நான் விழற அப்படின்னு சண்முகம் வெங்கடேஷோட காலில் விழறதுக்காக போகிறாங்க. அப்போ ரத்னா கோவத்தோட தடுக்கிறாங்க, அண்ணா நீ ஒன்று காலில் விழ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வெங்கடேஷ் இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தா. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரிக்கு கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.